வணக்கம். நாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா அதை மனசுலேயே வச்சுக்கணும், வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பண்பு. ஒருத்தருக்கு செஞ்ச உதவியை இன்னொருத்தருக்கு சொல்லிட்டா கூட அதனுடைய பயனை நம்ம அனுபவித்த மாதிரி ஆயிடும். அதனால் ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சால் எக்காரணத்தை கொண்டும் இன்னொருத்தர்கிட்ட அவருக்கு இந்த உதவி செஞ்சேன் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. அதுதான் பண்புன்னு. சில ரகசியங்களை நாம் பாதுகாக்கணும். அது மாதிரி ஒன்று தான் மற்றவங்களுக்கு நாம் செய்கிற உதவியும். நிறைய விஷயங்களில் நாம் மேன்மையானவர்களாக நமக்கு தெரியும். ஆனால் அந்த மேன்மையான விஷயங்களை எல்லாத்தையுமே மற்றவர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிங்கிறது உயர்ந்தவர்களுடைய பண்பு. சில நேரங்களில் இந்த ரகசியங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். குஜராத்தில் பட்டோன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே பட்டோலா அப்படிங்கிற ஒரு சேலை. அந்த சேலை 2 குடும்பங்கள் தான் நெய்வாங்க. மொத்தமே 2 குடும்பங்கள் தான். அதில் இப்போ ஒரு குடும்பம் இல்லை, ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த சேலையை நெய்கிறாங்க. அந்த சேலை வேணும்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் ஒரு சேலை கிடைக்கும். அந்த சேலையினுடைய விலை 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரி. சில்க் காட்டன் இதெல்லாம் போட்டு அந்த குடும்பம் செய்கிறாங்க. அந்த குடும்பம் அதை எவ்வளவு ரகசியமாக பராமரிக்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் பிறகுற பெண் குழந்தைகளை அந்த நெய்யிற இடத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்கள அந்த அறையை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. மருமகளுக்கு அனுமதி உண்டு, ஆனால் மகள்களுக்கு அந்த இடத்துல அனுமதி இல்லை. ஏன்னா மகள்கள் வேற எங்கேயாவது கல்யாணம் ஆகி போகிறதுனால அவங்க அந்த ரகசியத்தை போய் அங்கே சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அந்த நெய்யிற இடத்துல பெண்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்களாம். அவ்வளவு ரகசியமாக அந்த சேலையை நெய்வாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தொழில்நுட்பம். இதனால் இந்தியாவில் மிக பெரிய பணக்காரங்க இந்த சேலையை உடுத்துறத ஒரு கௌரவமாக நினச்சி 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 6 மாதத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த சேலையை செஞ்சு கொடுப்பாங்கன்னு. இது மாதிரியான ரகசியத்தை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியில் நம்ம கடைபிடிக்கிறது அவசியம். சின்ன மனிதர்களுக்கும் பெரிய மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, சின்ன மனிதர்கள் ஒரு உதவி செஞ்சால் அதை பார்க்குறவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு நான் அதை செஞ்சேன், இவருக்கு நான் அதை செஞ்சு கொடுத்தேன், அவருக்கு நான் அந்த மாதிரி உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்மையான மனிதர்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் அவங்க ஒருபோதும் தங்க வாயை திறந்து நான் அவருக்கு இந்த உதவியை செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க. உதவி அடைஞ்சவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க போய் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, இந்த மாதிரி உதவி செஞ்சாருங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாருங்க, ரொம்ப துயரத்தில் இருந்தோம், இங்கே வந்தப்போ ஒரு வீடு பார்க்க முடியாமல் அவர் தான் ஒருத்தர் சொல்லி இந்த வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருங்க, என் பையனுக்கு அட்மிஷன் கிடைக்காம இருந்தது, அவர் தான் சொல்லி அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பலன் அடைந்தவர்கள் போய் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒருபோதும் அதை சொல்ல மாட்டாங்க. அப்படி பலன் அடைஞ்சவங்க சொன்னால் கூட அவங்க முன்னாடி எதையாவது சொன்னாங்கன்னா இதை தவிர வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர்களுடைய மேன்மை. ஆனால் சாதாரண மனிதர்கள் எப்படின்னா, அவர்கள் செய்த உதவியை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தா அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து அந்த புடவை கட்டியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. 1 வருஷம் கழித்து அந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. 2 வருஷம் கழித்து அந்த புடவை இன்னும் உங்ககிட்ட தானே இருக்குது அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒரு அற்ப மனிதர்கள் கொடுத்ததை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒருபோதும் அவர்கள் செய்த உதவியை ரகசியமாக வச்சுருக்க முடியாது. 2வது, மனித மனமே எப்படின்னா, பெர்சீவ் பண்ணுற விஷயங்களை நமக்கு ஏற்ற மாதிரி பெர்சீவ் பண்ணிக்கிறோம். நம்ம மிகைப்படுத்துறது நம்முடைய இயல்பு. ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னென்னா, நாம் கொடுத்ததெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம், நாம் பெற்றதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்லை. நம்ம யாருக்காவது ஒன்று செஞ்சால் அதை மிகைப்படுத்தி பேசுவோம். நான் அவருக்கு எத்தனை முறை சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு முறை தான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம். நான் அவருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் தெரியுமா, எத்தனை டைம் அவர் எங்கிட்ட பணம் கைமாத்து வாங்கிட்டு போயிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு முறை ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்துருப்போம். நம்ம மனமே எக்ஸாஜரேட் பண்ணுறது ரொம்ப அதிகம். ஒரு அம்மா பையனை பார்த்து சொன்னாங்க, நீ ரொம்ப மிகைப்படுத்தி பேசாதன்னு 100 முறையாவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்ல, அப்புறம் என்ன மிகைப்படுத்தி பேசுகிறேன். ஏன்னா அந்த பையன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான், எங்கள் வீட்டில் இப்படி அப்படி இப்படின்னு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, 100 முறையாவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்ல, எக்ஸாஜரேட் பண்ணி பேச வேணானே. உடனே அந்த பையன் சொன்னான், நீயே எக்ஸாஜரேட் பண்ணி தான்மா பேசுகிற, நீ எப்போ 100 முறை சொன்ன, நீ ஒரு 5-6 முறை சொல்லியிருப்ப அவ்வளோதானே அப்படின்னு அந்த பையன் சொன்னான். நம்ம இயல்பே நம்ம லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஜரேட் பண்ணுறது அதிகம்.
காற்றை போல் விரைந்தான். காற்றை போல விரைய முடியுமா? மின்னல் வேகத்தில் வந்தான். மின்னல் வேகத்தில் வர முடியுமா? ஆக நம்ம லாங்குவேஜ்லேயே இந்த எக்ஸாஜரேட் பண்ணுறது இருக்கிறதுனால நமக்கு எக்ஸாஜரேட் பண்ணுறது ஒரு தவறாக தோன்றதில்லை. அதனால் நாம் செஞ்சது நல்லதை மட்டும் நாம் மனசில் வச்சுக்கிட்டு மற்றவர்கள் செய்த நல்லதெல்லாம் சௌகரியமாக மறந்து விட்டுட்டு அவங்கள பற்றி குறை சொல்வது நம்முடைய இயல்பு. அதனால தான் எப்போவுமே கொடுத்த உடனே கொடுத்ததை மறந்துடணும் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சோம், நம்ம திருப்திக்காகத்தான் அதை செஞ்சுருக்கோம், அவங்க திருப்திக்காக அல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டா உடனே நம்ம மறந்துடுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, காலையில் நம்ம சாப்பிட்டோமே அது இன்னும் நினச்சிக்கிட்டேவா இருக்கும்? காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணமே அது இன்னும் நினச்சிக்கிட்டேவா இருக்கும்? குளிச்சமே அதை நினச்சிக்கிட்டா இருக்கும்? அதெல்லாம் நாம் வாழ்கிறதுக்கான ஒரு கூறு. அது மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதும் வாழ்வதற்கான ஒரு கூறு அப்படின்னு நினச்சிக்கிட்டா ஒருபோதும் நாம் அடுத்தவங்க கிட்ட நம்ம செஞ்ச உதவியை சொல்ல மாட்டோம். சொல்லாமல் இருக்கிற உதவி இருக்கு பாருங்க, அது மேன்மையானது மட்டுமல்ல, மகத்தானதும் கூட. அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க எதையுமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்க செய்கிற நல்ல காரியத்தினுடைய திருப்தி பல மடங்கு அவர்களுடைய மனத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். அது அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். அவங்கள போய் பார்த்தா இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போவேனா அப்படின்னு மற்றவங்களுக்கு தோணும். அதுதான் மனிதர்களுடைய இயல்பு. நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் ஒருபோதும் தாங்கள் செய்த உதவியை உரக்க கூற மாட்டார்கள், கூவி பெருமைப்பட மாட்டார்கள். அவர்கள் மனத்திற்குள்ளேயே அமைதியாக வைத்திருப்பார்கள். ஏனென்றால் உதடுகள் உச்சரிக்கும் போது அந்த எச்சில் பட்டால் கூட அதன் புனிதம் நீர்த்து போய்விடும் என்பதால். நன்றி, வணக்கம்.